இந்த காலத்துல எந்த குழந்தைங்க பெத்தவங்க சொல்றத கேக்குறாங்க? வாத்தியார் சொல்றதை கேக்குறாவ, இல்லைன்னா டீச்சர்மார்கள் சொல்றதை கேக்குறாவ. இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு வேற யார் பேச்சு கேட்டிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பூஜா சொல்லி செய்யறாங்கறாளே, அதத்தான் என்னால ஏத்துக்க முடியல. எரிச்சலா இருக்கு. சரி பாப்பா, அவ எதுவும் கெட்டதை சொல்லி கொடுக்கல, நல்லதை தானே சொல்லி கொடுத்துருக்கா. அப்படி நினைச்சு விட்டுறேன். இதுக்கெல்லாம் ஏன் கோவப்படுற? நீ சும்மா இரு செண்பகம். அவளால நான் எதையெல்லாம் இழந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. இதே மாதிரிதான் நல்லவ மாதிரி நடிச்சு என் ரிஷிய. என்ன பாப்பா, குழந்தைகிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்கோன்னு? இந்த பிரச்சனை இதோட விடு. மாதவி அம்மாவை கூட்டிக்கிட்டு நீங்க சாப்பிடுங்க, போங்க. இனிமே எங்க சாப்பிடுறது? நல்ல பசியில இருந்த இவ பூஜாவை பத்தி பேசி என் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டா. பூஜா மிஸ்ஸ பத்தி பேசினா நீ ஏமா கோவப்படுற? ஏய், சும்மா நோய் நோயின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காதடி. ஒழுங்கா சாப்பிடு. நீ எப்பவுமே இப்படிதாம்மா. நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க. பூஜா மிஸ் அப்படி இல்ல தெரியுமா? எதா இருந்தாலும் பொறுமையா சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. அதனாலதான் அவங்கள எனக்கு பிடிக்கும். ஏய், நான் சொல்றத கேட்காம திரும்ப திரும்ப அவளை பத்தியே பேசிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வரும். கலைவாணி கூட தான் மிஸ் பேச்ச கேட்க மாட்டா. ஆனா மிஸ் கோவப்படவே மாட்டாங்க, பனிஷ் பண்ணவே மாட்டாங்க. நீ ஏமா அவங்கள மாதிரியே இருக்க மாட்டேங்கிற? பூஜா மிஸ் அழகா பேசுவாங்க, அழகா சிரிப்பாங்க. நீ ஏமா சிரிக்கவே மாட்டேங்கிற? ஏய், போது நிறுத்துடி. இனிமே என்னையும் அவளை கம்பேர் பண்ணி பேசின பிச்சிருவோம் உன்ன. ஸ்கூல்லயே அவளை மறந்துச்சு வந்துரு. வீட்ல என் பொண்ணதான் இருக்கணும். அவ ஸ்டூடெண்டா இருக்க கூடாது. வீட்டுக்குள்ள அவ பேச்சே எடுக்க கூடாது. அவ பேரையே சொல்லக்கூடாது, புரியுதா? ஏமா சொல்லக்கூடாது? எனக்கு பூஜா மிஸ் ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை பத்தி பேசுவேன், அவங்க பேரை சொல்லுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? அம்மாவை எதிர்த்து பேசுறியாடி நீ? உன்ன என்ன பாப்பா நீ பச்சை பிள்ளை போய் அடிக்க போற? இவ மட்டும் என்கிட்ட மரியாதை இல்லாம பேசலாமா? ஐயோ பாப்பா, அது குழந்தை, ஏதோ பேசுது விவரம் இல்லாமன்னு விட்டுட்டு போவியா? அதை விட்டுட்டு பிள்ளை போய் அடிக்க போற? முதல்ல நீ போ பாப்பா, போ பாப்பா. செண்பகம்மா, ஏன் பூஜா மிஸ்ஸ பத்தி பேசுனா அம்மா கோவப்படுறாங்க? இங்க பாருங்கம்மா, இப்படி புத்திசாலித்தனமா என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. எனக்கு பதில் சொல்ல தெரியாது. நீங்க பேசாம காரை ஓட்டுங்க. பிம் 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 பிம். போ பாப்பா. பிம் 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 பிம். என்னங்க என்னங்க என்னங்க? சொல்லு பூஜா. டின்னருக்கு என்ன பண்ணட்டும்? சப்பாத்தி தக்காளி தொக்கு. சரிங்க. ஏய் பூஜா. என்னங்க? ஏன் பூஜா, தினமும் எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு கேட்டு சரியே, ஒரு நாளாவது உனக்கு பிடிச்சதா செய்யக்கூடாதா? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதாங்க எனக்கும் பிடிக்கும். அது எப்படிமா? ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புன்னு கண்டிப்பாக இருக்கும். புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாலும் அதானே உண்மை. ஆனால் பிடிக்கலனாலும் நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது. அதுக்கு எந்த அவசியமும் இல்லையே. எனக்கு பிடிச்சதை தான் செய்யணும்னு நான் என்னைக்காச்சும் உன்னை கட்டாயப்படுத்திருக்கேனா? அப்புறம் ஏன் நீ இப்படி இருக்க? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் முழு மனசோட ஏத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. வேற வழி இல்லாமையும் இல்ல வேண்டாம் வெறுப்பாவோ நான் எதையுமே செய்யறதில்ல. பிடிச்சதை செஞ்சா உங்களுக்கு சந்தோஷம், உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். ஆனா நான் உன் சந்தோஷத்துக்காக எதையுமே செய்யலையேம்மா. அப்படின்னு நான் சொன்னேனா? நீங்க என் மேல அன்பா இருக்கீங்க, என் ஃபீலிங்ஸை புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. நான் கேட்காமலேயே ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்து சந்தோஷப்படுத்துறீங்க. ஸ்கூல்லையும் எனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? நிறைவான வாழ்க்கை அமைஞ்சாலும் அதை குறை சொல்றவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா குறையோடு இருக்க என் கூட சந்தோஷமா வாழ்றதா நீ சொல்ற. ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா? உன்ன மாதிரி குறையில்லாத ஆளை செலக்ட் பண்ணியிருந்தா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். நீ ஏன் என்னை செலக்ட் பண்ணன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. பிசிக்கலா இருக்கிற குறைய பத்தி நீங்க பேசுறீங்க, மனசுல இருக்கிற அழகு மட்டும்தான் நான் பாக்குறேன்.
சொல்லப்போனா எனக்கு கல்யாணத்துல அவ்வளவா விருப்பமே இல்ல. எங்க மேடம் மாதிரி காலேஜ் ப்ரொஃபசர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். யாரு? மாதவி மேடம் மாதிரியா? ம். ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குறது காலேஜ் லெவல்ல ரொம்ப கஷ்டம். பிரைமரி எஜுகேஷன்ல இருந்தே அவங்கள சரியான பாதையில கொண்டு வரணும்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த முடிவோட தான் உங்க ஸ்கூலுக்கு இன்டர்வியூக்கு வந்தேன். ஏமா இப்படி பிரிச்சு பேசுற? நம்ம ஸ்கூல்னு சொல்லு. நான் இன்டர்வியூக்கு வந்தப்போ அது உங்க ஸ்கூல் தானே? சர்வீஸ் மோட்டிவோட நீங்க இந்த ஸ்கூலை நடத்துறது, உங்க பரம்பரை சொத்தை அதுக்காகவே ஒதுக்குனது, இதெல்லாம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. நான் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அதான் உங்க லட்சியமாவும் இருந்துச்சு. நீ எனக்கு ஒய்ஃபா வந்ததை பத்தி கேட்டா ஸ்கூல்ல சேர்ந்த கதையை பத்தி பேசிட்டு இருக்கியேம்மா. சர்வீஸும் வாழ்க்கையும் நமக்கு ஒண்ணுதாங்க. அழகு, திறமை, நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், இந்த எல்லா தகுதிகளோடயும் இருக்கிற பல பேரை நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இது எல்லாம் இருந்தும் அவங்க பார்வை ரொம்ப தப்பா இருந்துச்சு. ஆனா பார்வை இல்லைனாலும் அடுத்த ஜெனரேஷன் பத்தின உங்க விஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்க. கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறப்போ ஒரு சாதாரண வாழ்க்கை தான் எனக்கு அமைய போகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு மன நிறைவான வாழ்க்கை அமையும்னு நான் நிச்சயமா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். என்னம்மா அது? உண்மையிலேயே நான் தான் அதிர்ஷ்டசாலி. உன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் அமையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கண்ணா இருந்து பார்த்துக்கிறதுக்கு நீ எனக்கு துணைவி அமைய போறேன்னு தான் கடவுள் அப்பயே என் பார்வையை பறிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க. சரிம்மா, நான் இனிமேல் அப்படிலாம் பேசலம்மா. அப்பா அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் நான் எப்படிலாம் இருக்க போறேன்னு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன். குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ எல்லாத்தையுமே மாற்றிட்ட. என் வாழ்க்கையை ரொம்ப அழகாக்கிட்ட. இந்த குறையோட படிச்சிட்டேன்னு நான் கடவுள் மேலே பல தடவை கோவப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ உன்னை எனக்கு கொடுத்ததுக்காக தினம் தினம் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த வரம் கிடச்சிருச்சு. நான் வேண்டிக்கிற இன்னொரு வரம் என்ன தெரியுமா? என் பூஜாவை நான் என் கண்ணால் பார்க்கணும். அது மட்டும் நடந்துட்டா என் வாழ்க்கை முழுமையாயிடுமா? கண்டிப்பா நடக்குங்க. நீங்க என்ன பாப்பீங்க. கடவுள் அதுக்கான வரம் கொடுப்பாரு. தேங்க்ஸ்மா. நான் போய் சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு வரேங்க. சரி. மாதவி, மாதவி எழுந்துரு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. மம்மி ப்ளீஸ் மம்மி, 5 minutes தூங்கிக்கிறேன். 5 minutes நீ எத்தனை தடவை சொல்லுவ? நீ இப்ப எழுந்திருக்கிறியா இல்ல தண்ணி எடுத்து அடிக்கவா? ப்ளீஸ் மம்மி, லாஸ்ட் 5 minutes. சரி, நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள நீ எழுந்திருக்கணும், ஓகேவா? ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ, வீட்ல யாருங்க? வீட்ல யாருன்னு Good கேக்குறேன். morning. I am Niranjan. எதுக்கு பாட்டு இவ்வளவு சத்தமா வச்சு கேக்குறீங்க? பக்கத்துல இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது? I am sorry. 1 minute. Okay. தேங்க் யூ. செல்லக்குட்டி பேர் என்ன? மாதவி. மாதவி. அழகான பேர். I like it. தேங்க்ஸ். நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? யூகேஜி. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ஏபிஎல் ஸ்கூல். ஓஹோ. எங்க இருக்கீங்க? உங்க பாட்டு சத்தத்தை கேட்டுக்கிட்டு டிஸ்டர்ப் ஆகி வந்தால. ஏன் முழிக்கிறீங்க? கீழ் வீட்ல தான் இருக்கேன்னு தெரியாது? ஓஹோ. ஓகே ஓகே ஓகே. என் வீட்டுக்கு முத வந்த கெஸ்ட் நீங்க தான். என்ன சாப்பிட்றீங்க? நான் இன்னும் பிரஷ் பண்ணவே இல்லையே. அப்படியா? எதுக்கு இவ்ளோ பேப்பர் வச்சிருக்கீங்க? எக்ஸாம் எழுத போறீங்களா? இல்ல, கதை எழுத போறேன். ஐ எம் a writer. கதைனா
காவேரி கதை மாதிரியா? இது வரைக்கும் அப்படி எதுவும் ட்ரை பண்ணல. இனிமே உங்களுக்காக வேணா ட்ரை பண்றேன். அப்படின்னா என்ன கதை எழுதுவீங்க? நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியல. நீ சினிமாலாம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். அதுல ஹீரோ ஹீரோயின் வில்லன் அம்மா அப்பா எல்லாரும் வருவாங்கல்ல, அந்த மாதிரி கதையை தான் எழுதிட்டு இருக்கேன். ஓ, அதுக்கு தான் அந்த புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமா. மாதவி, மாதவி, நாங்க புக்ஸ படிச்சிட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி நீங்களும் புக்ஸ் எல்லாம் படிச்சிட்டு கதை எழுதுவீங்க, கரெக்டா? வெல் செட் பேபி. இன்னைக்கு நிறைய ரைட்டர்ஸ் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்ல. ஐ எம் ஒரிஜினல் கிரியேட்டர். கிரியேட்டர்னா புதுசு புதுசா எழுதுறது, புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது. இன்னைக்கு நான் புதுசா ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிருக்கேன். அது நீங்க தான். இன்னையில இருந்து நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? ஓகே. மாதவி, உன்னை எங்கல தேடுறது? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கிளோட பேசிட்டு இருக்கம்மா. ப்ளீஸ் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு வீடுதாம்மா, உட்காரு. சொல்லாம கொள்ளாம இப்படி வரது தப்பு மாதவி. ஒரு நிமிஷம் அம்மா பயந்துச்சேன் தெரியுமா? சாரி. மாதவி இங்க வந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். இல்லனா நானே உங்களை அனுப்பி வச்சிருப்பேன். சாரி. இட்ஸ் ஓகே. பை தி வே, ஐ அம் நிரஞ்சன். நேத்து தான் இங்க குடி வந்திருக்கேன். அம்மா, அங்கிள் அவரோட பேரை சொன்னார்ல, இப்ப நீயும் உன் பேரை சொல்லுமா. மாதவி, இந்த மாதிரி அதிக பிரசங்கத்தனமா பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். இல்ல மேடம், மாதவி இஸ் டூ ஸ்மார்ட் அண்ட் பிரில்லியன்ட். குழந்தைகளை ஃப்ரீயா பேச விடுங்க. அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவிட்டி வெளியில வரும். இப்பவே தடை போட்டீங்கன்னா மனசுல இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. சாரி, வந்த 2 நிமிஷத்துல மாதவி என் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அந்த உரிமையில சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மாதவி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வா போலாம். பை அங்கிள். பாய். நான் ஈவினிங் வந்து பார்க்கறேன். ஏய், அந்த அங்கிள் உனக்கு முன்னாடி தெரியுமா? எனக்கு தெரியாதுமா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். அதுக்குள்ள ரொம்ப நாள் பழகுன மாதிரி வாய் ஆடிக்கிட்டு இருக்க. இந்த காலத்துல யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இனிமே இங்கெல்லாம் வரக்கூடாது, ஓகே? வா. ஏமா ஆஃப் பண்ணிட்டீங்க? எத்தனை தடவை சொல்றது சாப்பிடும்போது டிவி பார்க்காதன்னு? நான் சாப்பிட்டேமா. எதை கேட்டாலும் கூட கூட பதில் சொல்லிக்கிட்டே இருக்க. சொல்றது கேக்குறதே இல்ல. ரொம்ப ஓவரா தான் போயிடுச்சு எனக்கு வாய். வா. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பரவாயில்ல, சொல்லுங்க. வீடு ஷிஃப்ட் பண்ணதுல மிக்ஸி ஜார் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். இட்லிக்கு சட்னி அரைக்க முடியல. சர்க்கரை தொட்டு சாப்பிடலான்னா அதையும் டீக்காக காலி பண்ணிட்டேன். கொஞ்சம் சர்க்கரை கிடைக்குமா? உங்களுக்கு சர்க்கரை வேணுமா இல்ல சட்னி வேணுமா? அவசரத்துக்கு சர்க்கரை, அவசியத்துக்கு சட்னி, ரெண்டும் கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும். சரி, இருங்க எடுத்துட்டு வரேன். ஓகே. உள்ள வாங்க. பரவாயில்லம்மா. அட வாங்க அங்கிள். வாங்க அங்கிள், உட்காருங்க. டிவி போடுங்க, டிவி பார்க்கலாம். டிவி எல்லாம் வேண்டாம், நம்ம பேசிட்டு இருக்கலாம். ஓகே, உட்காருங்க. எங்க ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆமா. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ஏபிஎல் ஸ்கூல். ஸ்கூல் ரொம்ப தூரமா? இல்ல, பக்கம்தான். 10 மினிட்ஸ் வண்டியில போகணும். என்ன ஸ்கூல்ல விட்டு அம்மா ஆபீஸ்க்கு போயிடுவாங்க. மாதவி, சாரி, பாப்பா தான் என்ன கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தது. இல்ல சாரி, நானே உங்களை உள்ள கூப்பிட்டுருக்கணும். தேங்க்ஸ் மேடம். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, ஒரே காம்பவுண்ட்ல இருக்கோம். இந்த மாதிரி பொதுவான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதானே? மோரோவர், நான் ஒரு ரைட்டர். என்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லியே. அம்மா ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க.
ஓ அப்படியே. நீங்க சிறுகதை நாவல்லாம் படிப்பீங்களா மேடம்? அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இருக்கிறது இல்ல. நான் 4 நாவல்கள் எழுதியிருக்கேன், நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கேன். நிரஞ்சன் கதைகள்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு தொகுப்பா போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்குறேன், படிச்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. எல்லா ரைட்டர்ஸும் அவார்டை எய்ம் பண்ணி தான் எழுதுவாங்க, ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. உங்கள மாதிரி ரீடர்ஸோட ஒப்பீனியன் தான் எனக்கு பெரிய அவார்டா நான் நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஆஃபீஸ் போகணும், இவ ஸ்கூலுக்கு போகணும். ஸோ சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். உங்க அவசரம் புரியாம நான் பாட்டுக்கு என்னென்னவோ பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட உள்ள கெட்ட பழக்கமே அதுதான். எல்லார் கூடயும் நிறைய பேசணும்னு ஆசைப்படுவேன். அப்பதானே ஒரு கேரக்டரை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஒரு ரைட்டருக்கு அதுதானே முக்கியமான குவாலிட்டியும் கூட. அங்கிள், மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. போய் இட்லி சாப்பிடுங்க. ஐயோ, என்னாச்சு அங்கிள்? வீட்ல அடுப்புல இட்லி வச்சுட்டு வந்திருக்கேன். அது இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியல. நான் உடனே போய் பார்த்துட்டு இத வந்து ஈவினிங் கொண்டு வந்து கொடுத்துறேன். இல்ல இல்ல, நீங்க ஈவினிங் வந்து கொடுங்க. ஓகே மேடம். வா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மிஸ். ஆமா, நீங்க ஸ்கூலுக்கு எப்படி வருவீங்க? ஆட்டோலயா? இல்ல மிஸ், அம்மா கூட வண்டியில தான் வருவேன். ஓ, நான் சின்ன பொண்ணு தானே, என்ன ஏன் மிஸ் மேடம்னு சொல்றீங்க? காலேஜ்ல உங்க பேர்ல எனக்கு ஒரு மிஸ் இருந்தாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்த்தா அவங்கள பாக்குற மாதிரியே இருக்கு. சோ நான் உங்களை தனியா பாக்குறப்பெல்லாம் மேடம்னு தான் கூப்பிடுவேன். ஓகேவா? ஓகே மிஸ். எனக்கு எங்க மேடமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மிஸ் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? இவ்ளோ பிடிக்கும். சரி, நீங்க முதல்ல கிளாஸ்க்கு போங்க, நான் உங்க பின்னாடியே வரேன். சரியா? மாதவி. மிஸ். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. வேண்டாம் மிஸ், யார் என்ன கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. கரெக்ட் தான். நீங்க வெளிய போறப்போ யாராவது தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா நீங்க வாங்க கூடாது. ஆனா நான் உங்க மிஸ் தானே, நான் கொடுத்தா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். வாங்கிக்கோங்க. தேங்க் யூ மிஸ். பாத்தியாப்பா சாதனா, பூஜா மிஸ் மாதவிக்கு சாக்லேட் தராங்க, உனக்கு எனக்கும் தரலையே. அவங்களுக்கு மாதவியை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிளாஸ்ல கூட அவளைதான் எழுந்து படிக்க சொல்றாங்க, போர்டில் எழுத சொல்றாங்க. ஆமாப்பா, நாமளும் நல்லா தானே படிக்கிறோம், அவனா ஏன் நம்மளை கூப்பிட மாட்டாங்க தெரியலையே. இனிமே மிஸ் அப்படி பண்ணாங்கன்னா அவங்களே கேட்கலாம். சரி. அம்மு, கௌதம் சார் நீ வரலன்னு கேட்டுட்டு இருந்தாரு, போய் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வந்துரு. அந்த ஆளோட மூடு எப்படி இருக்கு? அந்த ஆள் தான் எரிமலையாச்சே, எப்ப வெடிப்பாரு எப்ப சும்மா இருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? கொஞ்சம் லேட்டா வந்தாலே அந்த ஆளுக்கு பிபி ஏறிடும். வாங்குற சம்பளத்துக்கு ஓவரா ஃபீல் பண்றான் அவன். ஆமாப்பா, வீட்ல கொசு தொல்லைனா ஆபீஸ்ல இந்த வைரஸ் தொல்லை. எல்லா கம்பெனிலயும் இப்படி ஒரு வைரஸ் இருக்காங்க. இதோட தான் நம்ம குப்பை கொட்டி ஆகணுமே. போய் பேசிட்டு வாப்பா. May I come in, sir? Yes, coming. Good morning, sir. சாரி சார், என் குழந்தைய ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட்டானு உங்களை நான் கேட்டேனா? இல்ல சார், நான் வந்ததும் நீங்க வாட்ச் பாத்தீங்க. டைம் என்னன்னு பார்த்தேன், அதுக்கு நீங்களும் தான் ஒரு மீனிங் எடுத்துக்கிறத. சாரி சார். ஐடி ஃபீல்டில் நீங்க எத்தனை வருஷமா இருக்காமோ? 6 இயர்ஸா? இத்தனை வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோ நம்ம ஃபீல்டோட நேச்சரை நீ புரிஞ்சுக்கவே இல்லையே. நம்ம அவர் பேஸ்ல ஒர்க் பண்ணல, அவுட்கம் பேஸ்ல தான் ஒர்க் பண்ற. நீங்க எங்க போனாலும் போங்க, அந்த நாளோ எனக்கு அவுட்கமிங் தான் முக்கியம். யூ காட் தட் பாயிண்ட்? எஸ் சார்.